அக்கா, உங்க தொகுதியில மாற்ற வேண்டிய மக்கள் பிரச்சனை ஏதாவது? நிறைய இருக்குப்பா. ரவுடிசம் அதிகமாக இருக்குது. ம். அப்புறம் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் பிரச்சனை பண்ண அது அதிகமாக இருக்குது. நிறைய மாற்றணும். ஆட்சியே மாற்றினா நல்லாயிருக்கும். அவங்க எம்எல்ஏவோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வரல. மழை வந்தால் 2 பால் பாக்கெட் அவ்வளோதான். அவ்வளோதான். மற்றபடி உள்ள ஏரியாக்குள்ளலாம் வந்து வந்து பார்க்குறதுலாம் கிடையாது. அதெல்லாம் அந்த அளவுக்கு யாரும் வரதில்லை. எலெக்ஷன் டைமில் வருவாங்க, நிறைய டைம் வருவாங்க. ம். சரி, வர தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? விஜய் அண்ணா தான், டிவிகே தான். காரணம் விஜய். பரவாயில்ல, வரட்டும். நல்லது நிறைய பண்ணிகிட்ருக்காரு. சினிமாவில் இருக்கும்போது நிறைய நல்லது பண்ணுறாரு. அரசியல்வாதம் வந்தால் நிறைய பண்ணுவார்ல, நம்பிக்கை நிறைய இருக்குது. 1600 விதவி காசு தராங்க. ரேஷன் கார்டில் 1000 கிடையாதுன்றாங்க மகளிர் உரிமை. அப்போது விதவி மட்டும் ஓட்டு போடலாமா? இப்போ அது மட்டும் ஏன் ஓட்டு சீட்டு தரீங்க? அது கொடுக்காத விட்டுடலாம் இல்லை. இப்போ நாங்கள் 1000 வச்சுன்னு ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிட முடியுமா? புருஷன் இல்லாதவங்க எப்படி சாப்பிட முடியும்? அது கொடுக்க மாட்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கஷ்டம்தான். விலைவாசி ஏறி போச்சு, எப்படி சாப்பிட முடியும்? நான் விஜய்க்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் விஜய்? விஜய் நல்லா செய்வாருன்ற மாற்றி போட்டு பார்க்கலாமே. ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தாங்க, எல்லாமே கஷ்டப்படுறதா இருந்தான். இப்போது எடப்பாடி கூட இருந்தார். கொரோனா டைம் நல்லா நாங்கள் கஷ்டம் இல்லாத வாழ்ந்தோம். 3 வேளைக்கு நல்லா நெய் ஊற்றியோடு சோறு கொடுத்தாரு. சோப்பாடே ஆக்கலை, நாங்கள் அதை வச்சு சாப்பிட்னோம். ஜெயலலிதாமாவும் நல்லா பண்ணாங்க, எம்ஜிஆரும் நல்லா பண்ணாங்க, அண்ணாதுரை எல்லாம் காமராஜெலாம் நல்லா பண்ணாங்க. இப்போ வர்ற ஆட்சி அவங்கவுங்க வாழ்கிறதுக்கு தான் வழி தர்றாங்க. மக்களை யாரும் பார்க்க மாட்றாங்க.